ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus Nord CE4 ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி Nord 4 இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இல்லைப்பா, நாங்கள் சைனாவில் வேறு மாதிரி லான்ச் பண்ணுவோம், இந்தியான்னு வரும்போது நாங்கள் எப்படி லான்ச் பண்ணுவோம்னு எங்களுக்கே தெரியாது. அந்நியார் என்ன சீரீஸில் பேர் வைக்கணும்னு தோணும், அதில் வச்சு லான்ச் பண்ணிடுவோன்ட்டு OnePlus Nord CE4 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே Nord 4க்கு அப்புறம் தானே CE4 வரும். இல்லை என்னடா குளறுபடி பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து அஃபிஷியலாக OnePlus இந்தியா ட்விட்டர் ஐடியிலே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. OnePlus Nord CE4 இந்தியாவுக்கு 1 பார்த்தீங்கன்னா வருது. 1 ஏப்ரல் ஃபுல்லுன்னு எதாவது பண்ணி விடாமல் இருந்தால் சரி தான். ஸோ இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் ஸ்பெக்கு ப்ராசர் என்னென்னு அவங்களே சொல்லிட்டாங்க, ஃபோனோட டிசைன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க, ப்ரைமரி கேமரா என்னன்றது சொல்லிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லீக் ஆகிடுச்சு. பேட்டரியும் ரேட்டு மட்டும்தான் சொல்ல, பட் ரேட்டு CE4ல் இவங்க கொடுக்குற ஸ்பெக் வச்சு பார்க்கும்போது 25,000 பார்த்தீங்கன்னா ஐரன் வேரியன்ட் இருக்கும், 20,000 பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்கு. ஓகேவா, இதோட ப்ரைஸு. இப்போ இதோட டிசைன் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பின்னாடி சோனி கேமரா மாதிரி ஒரு கேமரா பம்ப் மாடல் மாதிரி கொடுத்து அதில் ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அஃபீஷியல் இமேஜை பார்க்கும்போது என்னடாடே, ஒரு லீக் பண்ணுற இமேஜ் கூட சூப்பராக டிசைன் பண்ணுறேன், நீ ஏன்டா இன்னும் அரைச்சமாகவே அரைக்கிறீங்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்த டிசைன் தான் இன்னும் கொஞ்சம் நீளமாக கொடுத்து வச்சுருக்கானுங்க. கலர் அதே கலர் தான், அந்த ப்ளூ அண்டு பிளாக் கலர் மாதிரி இருக்குது. பவுச்சஸும் எப்படி இருக்குன்றதை அஃபீஷியலாகவே அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. கேஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த கேஸ் வருமானது ஒரு டவுட்டு தான். இப்போ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சு OLED டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED 120 ஹெர்ட்ஸ் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் 6.7 இன்ச்சு அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே உண்மையிலே ஒர்த்து தான். அந்த 20-25,000 பட்ஜெட்டுக்குள்ளே அதை வந்து நல்லா பண்ணியிருக்கானுங்க. பின்னாடி கேமராவில் வந்து 2 கேமரா தான், இல்லை 3வது கேமரா அப்படின்னு சொல்லிட்டு பித்தலாட்டம் பண்ணாமல் உருப்படியாக இப்போ தான் அறிவு வந்திருக்கு போல். 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசரோடு இருக்க போது. இது சோனி சென்சாரா சாம்சங் சென்சார்ன்றது லான்ச் அப்போ தான் நமக்கு தெரிய வரும். 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு. 8 மெகாபிக்சலை வச்சு நம்மளால் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால தான் 2 மெகாபிக்சல் மேக்ரோவாக கட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மக்களை இப்போ தெளிவாயிட்டானுங்க, திருப்பிலாம் ஏமாற்ற முடியாது. ஒயிட் ஆங்கிளும் கொடுத்து மேக்ரோவும் கொடுத்து கேமரா கணக்காடுறதுக்கு நமக்கும் காசு குறைச்ச மாதிரி இருக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்தாங்கலாம் என்னன்னு தெரில. ஸோ 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்க போது அதிலே நம்ம மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. OnePlusோட பாரம்பரியமான ஒரு செக்மெண்ட்டு அந்த 16 மெகாபிக்சல். அடுத்தபடியாக 5000 mAh பேட்டரி இருக்க போது. 80 வாட்ஸுக்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக கொடுக்க போகிறாங்க. ஸோ 5000 mAh 80 வாட்ஸுன்றப்ப எப்படி பார்த்தா 45 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். டக்குன்னு அவசரத்துக்கு போட்டால் கூட ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 0 to 50 கிட்ட வந்துடும். ஸோ அந்த விதத்தில் பேட்ரி பேக்கப் ஓகே. ப்ராசஸர் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மிகப்பெரிய ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்க போது. Snapdragon 7 Gen 3 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க நண்பா. LPDDR4X ரேமு, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வரப்போகுது. IR பிளாஸ்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க, கொடுத்தா நல்லது. பிளாஸ்டிக் ஃப்ரேம். ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரேம் நம்ம எதிர்பார்க்கலாம், பின்னாடி கிளாஸாக இருக்கும், ஆனால் சென்ட்ரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இந்த பட்ஜெட்டில். இப்போ Snapdragon 7 Gen 3 நான் ஏன் மிகப்பெரிய ஒரு செல்லிங் பாயிண்ட் சொல்கிறேன்னா, இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா MediaTekோட 7200 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஐகோவாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், இந்த நத்திங்காக இருக்கட்டும், எல்லோரும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் 7 Gen 3ன்றப்ப எப்பயுமே Snapdragonனா ஒரு பாசிட்டிவ் ஒரு ப்ளஸ் ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அது கூட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த Snapdragon பிரைமரி 50 மெகாபிக்சல் AMOLED டிஸ்பிளே இந்த 3மே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக தான் இந்த Nord CE4க்கு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இதோட வேரியண்ட்னு பார்த்தீங்கன்னா 8/128, 8/256, இன்னொரு வேரியண்ட் சொல்கிறாங்க 12/512. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா Nord சீரீஸில் 12/512லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ரேட்டு 34,000 35,000 கொண்டு போய் நிப்பாட்டுவான். ஸோ அது போகாதுன்னு நினைக்கிறேன். 8/128, 8/256 இருக்கும். அதிகபட்சம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 உங்களுக்கு 256 வருமே தவிர ஸ்டோரேஜில் 512 + 16 + 512 கொடுப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் லீக்கில் அங்கங்கே போட்டிருக்காங்களே தவிர
128, 8256. 8256 வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அந்த 20000 பட்ஜெட்டுக்குள்ளே. ஸோ நாட் CE4 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏப்ரல் 1 லான்ச் ஆஃபராக பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர்ன்றது தருவான். ஸோ HDFC, ICICIக்கு. ஸோ நீங்கள் யாராவது கிரெடிட் கார்டு வேணும், நான் கரெக்டாக யூஸ் பண்ணி நினச்சா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், வேணுன்றோ கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களோட டிரான்சாக்ஷனை பொறுத்து, சிவில் ஸ்கோரை பொறுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் மாறும். ஓகேவா? ஸோ நாட் CE4 இதுதான் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா லான்ச்சுக்கு அப்புறம் தான் இன்னொரு டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் ஸ்பெக்கு தான். இதுக்கு இது வெயிட் பண்ணலாம். நீங்கள் OnePlus தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வரும், ஆக்சிஜன் OIS 14 பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ என்ன ஏதுன்றத லான்ச் ஆனதுக்கப்புறம் மிச்ச டீட்டெயில்ஸை பேசலாம். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.